வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு சூரிய சக்தி மின்சாரம் வழங்கும் பிரதமரின் சூரியோதயா திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீர் பாதுகாப்பு தொடர்பான அகில இந்திய நீர்வளத்துறை செயலாளர்கள் மாநாட்டை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை நகரில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு பெருநகர வளர்ச்சிக் குழும கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பணிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு அன்சுல் மிஸ்ரா தலைமையில் வழிகாட்டுதல் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு மக்களின் மின்சார செலவினை குறைக்க வகை செய்யும் சூரிய சக்தி மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். பிரதமரின் சூரியோதயா என்ற இந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகள் பயனடையும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் ஆலயத்தில் நடைபெற்ற பாலராமர் பிரதிஷ்டை விழாவை ஒட்டி நேற்று மாலை பல்வேறு இடங்களில் ராம ஜோதி ஏற்றி கொண்டாடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் ராமஜோதியை ஏற்றினார். ராமஜோதி தொடர்பான படங்களை அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் தங்களது இல்லங்களில் ராமஜோதியை ஏற்றி வழிபட்டனர். பிரதமரின் அழைப்பை ஏற்று நாடு முழுவதும் உள்ள மக்கள் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினம் இன்று பராக்கிரம தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இன்று புதுதில்லி செங்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியை நாட்டில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் மாலை 6:15 மணி முதல் நேரடியாக அஞ்சல் செய்யும். இதனையடுத்து வழக்கமாக மாலை 6:30 மணிக்கு ஒலிபரப்பாகும் மாநில செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும், இரவு 7:15க்கு ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கை இரவு 8:10க்கும் ஒலிபரப்பாகும். நீர் பாதுகாப்பு தொடர்பாக அகில இந்திய நீர்வளத்துறை செயலாளர்கள் மாநாட்டை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தொடங்கி வைக்கிறார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய நீர் இயக்கம் சார்பில் இந்த அகில இந்திய செயலாளர்கள் மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டு போபாலில் நடைபெற்ற மாநாட்டில் வழங்கப்பட்ட 22 பரிந்துரைகளின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆய்வு செய்யப்படும். நீர் மேலாண்மை, நதிகளின் தூய்மை, நீர் பயன்பாட்டு திறன், நீர் சேமிப்பு, நீர் பாதுகாப்பில் மக்கள் பங்கேற்பு ஆகிய 5 முக்கிய கருப்பொருள்களை மையமாக கொண்டு இந்த மாநாட்டில் அமர்வுகள் இடம்பெறும் என ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜல்சக்தி அமைச்சகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட நீர் பாதுகாப்பு தொடர்பான படம் இந்நிகழ்ச்சியில் வெளியிடப்படுகிறது. மழைநீர் சேகரிப்பு தொடர்பான நூல் ஒன்றும் இதில் வெளியிடப்படும். இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சகங்களின் செயலாளர்கள், கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர்கள், பல்வேறு மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலாளர்கள் பங்கேற்க உள்ளனர். அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நீர்வளம் தொடர்பான பிற பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்பார்கள் என ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு பெருநகர வளர்ச்சிக் குழும கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் 277வது கூட்டம் மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு நிதி ஒப்புதல் வழங்குவது குறித்து முடிவு மேற்கொள்ளப்பட்டது. சென்னை பெருநகர எல்லைக்குள் நில உபயோகமாற்ற விண்ணப்பங்கள் மீது முடிவுகள் எடுக்கப்பட்டன. திட்டங்களின் மீதான தொடர் நடவடிக்கைகள் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பல்வேறு பணிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு அன்சுல் மிஸ்ரா தலைமையில் வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தாம்பரம் மாநகராட்சி காவல் ஆணையர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதற்கான உத்தரவை தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா பிறப்பித்துள்ளார். இந்த வழிகாட்டுதல் குழு பேருந்துகளின் இயக்கம் மற்றும் பேருந்து நிலைய செயல்பாடுகளை கண்காணித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும்.
புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசின் திட்டங்களால் தாங்கள் பயனடைந்தது குறித்தும் அவர்கள் தெரிவித்தனர். என் பெயர் மைதிலி, கிளாம்பாடி பஞ்சாயத்து. நான் விவசாயம் பண்ணி இருக்கிறோம். ஒரு சமையல் செய்யணும்னா ஒரு அடுப்புக்கு ஏரியில் போய் வெறுவெட்டின்னு வந்து கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இப்போ மோடி திட்டத்தினால் சிலிண்டர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. அதனால ரொம்ப வசதியாகவும் இருக்கு. பசங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்போ, வீட்டுக்கார வேலைக்கு அனுப்போ, எங்களுக்கு எல்லா இதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாரதிக்கு ரொம்ப நன்றி. முரளி பேசுறேன். எங்களோட வீடு கூரை வீடு, கொசுக்கடி, தண்ணி அதுல இருந்தோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தோம். ஆனா ஐயா மோடி வீடு கொடுத்ததுனால இப்ப மெத்த வீடு கட்டி நாங்க சுதந்திரமா வாழறோம். ஐயா நரேந்திர மோடிக்கு ரொம்ப மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் கள்ளக்குறிச்சியிலும் யாத்திரை நடைபெற்றது. மத்திய அரசின் காப்பீட்டுத் திட்டத்தால் தாம் பெரிதும் பயனடைந்ததாக இதில் பங்கேற்ற பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் கூறினார். என் பேர் பேபி, கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். பிரதம மந்திரியோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் 436 ரூபாய், 20 ரூபாய். என்னோட அப்பா இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்தார். இப்போ திடீர் விபத்தால் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இந்தியன் பேங்க் மூலயமா மொத்தம் 4 லட்ச ரூபாய் காப்பீட்டு தொகை வாங்கி கொடுத்தாங்க. அது என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி திருமதி அல்லி இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். முன்னதாக புழல் சிறையிலிருந்து திரு செந்தில் பாலாஜி காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதற்கிடையே ஜாமீன் வழங்கக் கோரி திரு செந்தில் பாலாஜி 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இருவரிச் செய்திகள். ஈரான் மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது கடந்த வாரம் திரும்பப் பெறப்பட்ட தூதர்களை மீண்டும் பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தில் நடைபெற்ற தாக்குதலின் போது உயிரிழந்த 273 பேருக்கும் புனிதர் பட்டம் வழங்க அந்நாட்டு கத்தோலிக்க தலைமை தேவாலயம் முடிவு செய்துள்ளது. தென்மேற்கு சீனாவின் யுனான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் நாட்டில் மின் நுகர்வு 8% அதிகரித்துள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கணிதம் தொடர்பான 3 நாள் சர்வதேச மாநாடு நேற்று தொடங்கியது. நாமக்கல்லில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 17 பேர் கைது செய்யப்பட்டு 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 4ஆம் நாளான நேற்று வரை மொத்தம் 6 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை தமிழகம் வென்றுள்ளது. மகாராஷ்டிரா 2வது இடத்திலும் ஹரியானா 3ஆம் இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு சூரியசக்தி மின்சாரம் வழங்கும் பிரதமரின் சூரியோதயா திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீர் பாதுகாப்பு தொடர்பான அகில இந்திய நீர்வளத்துறை செயலாளர்கள் மாநாட்டை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை நகரில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு பெருநகர வளர்ச்சிக் குழும கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பணிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பாக சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு அன்சுல் மிஸ்ரா தலைமையில் வழிகாட்டுதல் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.